நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படியே நாம அங்கிருந்து இறங்கி நாம அந்த ஒரிசா மாநிலத்துக்கு வருகிறோம். ஒரிசா பூரி ஜெகநாதர் கோவில் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. பெரிய ஜெகநாதர், ஜெகத்தின் அது விஸ்வநாதர், இது ஜெகநாதர். ஜெகத்தினை ஆளக்கூடிய நிலையிலே நம்ம திருமழிசை ஆழ்வார் பிறந்த இடத்திற்கு ஜெகநாத பெருமாள் திருக்கோவில்னு பேரு. நம்ம திருமழிசை பூந்தமல்லி தாண்டி இருக்கக்கூடிய ஜெகநாதர் உலகத்தினை ஆளக்கூடியவராக. நீங்க மத்த கோவில்ல இருக்கிற மாதிரி பூரி ஜெகநாதர் 3 சிலைகளோடு இருப்பார். மூலவர் 3 சிலைகளோட. ஜெகநாதர் சோதரியாக விளங்கக்கூடிய சுபத்ரா, அவருடைய சோதரனாக அண்ணனாக விளங்கக்கூடிய பலராமர். இந்த 3 சிலைகளும் எக்காலத்திலும் கல்லினால் கட்டப்படுவதில்லை, மரத்தினால் இருக்கக்கூடிய சிலைகள். நம்ம பூரி போக முடியல அப்படின்னா கூட நீங்க ஏதாவது ஒரு இஸ்கான் கோவிலுக்கு போனீங்கன்னா, இப்ப இந்த ஈசிஆர்ல இருக்குது இஸ்கான் கோவில், பெங்களூர்ல இருக்கு, இந்த மாதிரி இஸ்கான் கோவில்களுக்கு போனீங்கன்னா மூல பிரதான மூர்த்தியாக விளங்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுடைய இந்த பக்கத்துல இந்த பூரி ஜெகநாதர் சுபத்திரை பலராமருடைய அம்சமானது விளங்கும். இது ஏன் கல்லுல இல்ல, இது ஏன் மரத்துல பண்ணிருக்குது? மூலவர் பொதுவாக நம்ம மூலவரை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னு சொன்னா மூலவரை நம்ம மாத்துறதே கிடையாது. ஆனால் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த மரத்தினாலான 3 பேரையும் 12 ஆண்டுகளுக்கு கும்பாபிஷேகம் எப்படி நடத்துகின்றார்களோ அதுபோல இந்த மரத்தினால் ஆன சிலைகளை மாற்றி விடுகின்றார். என்னையோ விஷயம், கடலோரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த பூரி ஜெகநாதர் கோவில். ஒரிசாவினுடைய மாநிலத்திலே கடலோரத்திலே விளங்கக்கூடியது. ஆகவான் அது மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அதை வணங்கி விட்டுத்தான் இந்த பூரி ஜெகநாதரை சேவிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு நியதி. இப்ப இதுல ஏகப்பட்ட அதிசயங்கள், அறிவியலுக்கு எட்டாத விஷயங்கள் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலிலே விளங்குகின்றன. கடலுக்கு அருகன்மையிலே இருந்தாலும் கூட வெளிய கடல் அலை சத்தம் கேட்கும். நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த சத்தமானது கேட்காது. பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள பூரி ஜெகநாதர் கோவிலானது நம்முடைய தஞ்சாவூர் கோவிலுடைய அந்த விமானத்தை போன்று மிக நீண்டு இருக்கக்கூடிய விமானமாக விளங்குகின்றது. தஞ்சாவூர் கோவில்ல இருக்கக்கூடிய விமானத்தினுடைய நிழலும் கீழே விழாது. பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய விமானத்தினுடைய நிழலும் கீழே விழாது. இதெல்லாம் அறிவியலுக்கு எட்டாத சில விஷயம். இது அந்த விமானத்தின் மேல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொடியானது பறந்து கொண்டிருக்கும். எப்பவுமே ஒரு கொடியானது, அது இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு கேட்டா, பொதுவாக காற்று எந்த திசையிலே வீசுகின்றதோ அந்த திசையை நோக்கி கொடியானது கொடி பறக்கும். கிழக்கு பக்கம் வீசினா கிழக்கு பக்கம். ஆனால் இந்த கொடியானது காற்று வீசக்கூடிய எதிர் திசைக்கு எப்போதுமே பறந்து கொண்டிருக்கும். காற்று வீசக்கூடிய எதிர் திசையிலே பறந்து கொண்டிருக்கும். அதன் மேல ஒரு சக்கரம் போன்று இருக்கக்கூடிய அமைப்பினை நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் விமானத்தினுடைய கோவில் படங்கள்லாம் மேல சுதர்சன சக்கரம் போன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினை நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி கட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நீங்க எந்த கோணத்துல போய் நின்னாலும் அந்த சக்கரமானது நம்மளை நோக்குவது போலவே இருக்கும். அந்த ஓரமெல்லாம் தெரியாது, நம்மளை நோக்குவது போலவே இந்த சக்கரத்தினுடைய அமைப்பானது விளங்குகின்றது பெரியவர்கள். இதைவிட அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த பரத கண்டத்திலேயே மிகப்பெரிய மடப்பள்ளியை தாங்கி இருக்கக்கூடிய கோவில் இந்த பூரி ஜெகநாதர் கோவில். 56 அடுப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மடப்பள்ளி அது, 56. ஆனா அங்க சொல்றாங்க, எத்தனை பேர் வந்தாலும் அங்க பிரசாதம் இருக்கும், அங்க தீர்ந்து போகாது, மிச்சமும் ஆகாது என்பது பூரி ஜெகநாதர் கூடிய விஷயங்கள். மிச்சமும் ஆகாது. நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம், மிச்சமாய் போடும், ஏதாவது ஆசிரமத்துக்கு அங்கங்க கொடுத்துறது வழக்கம். அல்லது தீர்ந்து போயிடும், எதனா உப்மாவை கிண்டி போடுறது, கடைசி பந்தியில உப்மாவை கிண்டி போடுறது இன்னைக்கும் வழக்கமாக விளங்குகின்றது. ஆனால் அந்த விஷயமானது பூரி ஜெகநாதர் கோவிலிலே நடப்பதில்லை என்பது இன்னும் அறிவியலுக்கு எட்டாத விஷயம். நாம ஏன்னா இதெல்லாம் அறிவியலாளர்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதிசயப்பட்டு போனாங்க. இதை விட அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மடப்பள்ளியிலே மண்பானைகளை கொண்டு சமைக்கின்றார். 7 மண்பானைகள் உயர வைக்கின்றார். ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறாங்க. கீழே மேல 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 சின்னது. எந்த அடுப்பாக இருந்தாலும் சரி, அது கேஸ் ஸ்டவ்வா இருக்கட்டும், விறகடுப்பா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தீ மூட்டினோம் என்று சொன்னால் கீழே உள்ள மண்பாண்டம் தான் முதலிலே வேக வேண்டும், அதுதான் சமைக்க வேண்டும்.
ஆனால் இங்கே அதிசயமான விஷயம் என்னன்னா, முதல்ல 7வது மண்பாண்டமானது சமைக்கப்பெறும், அது வெந்துரும். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிறது வெந்துரும். அது கடைசியில தான் இந்த நெருப்புக்கு நேர்மேலே இருக்கக்கூடிய அந்த மண்பானையில் இருக்கக்கூடிய பிரசாதமானது வேகும் என்பது இன்னைக்கும் இருக்கக்கூடிய விஷயமா. இது ஏதோ ஒரு காலத்துல நடந்தது இல்லை, இன்னைக்கும் தினப்படியாக தினசரியா இது நித்தியமாக நடக்கின்ற காலத்துல இது பெரிய அதிசயமாக கொள்றதில்லை. ஆனால் அறிவியலுக்கு எட்டாத விஷயமாக இந்த விஷயம் அமைந்திருக்கின்றது. இதனாலதான் நாம ஏதோ ஒரு சக்தி, நமக்கு மேலான சக்தி நம்மை ஆட்கொள்கின்றது என்ற காரணத்தினாலே இறைவனை நாம் வணங்குகின்றோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அற்புதம். இது எதுக்காக இந்த மரபொம்மை வந்தது? அது ஒரு பெரிய புறா. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய இறுதி காலம் வந்துட்டு நிறைய நாடகம் மாறிட்டான் கிருஷ்ண பரமாத்மா. கௌரவர்கள் இறப்பதற்கு இவனே காரணமாக விளங்கினான். அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில ஒரு மரத்துல புல்லாங்குழலை வைத்து தன்னுடைய அந்திம காலத்தை நினைத்து கொண்டிருக்கின்றான் கிருஷ்ண பரமாத்மா. கடவுளுக்கு இறப்பு இருக்கான்னு இது அவதார நிலை. ராமனும் சரைய நதியில விழுந்துடுறான். இது அவதார நிலையில இருக்கின்ற காரணத்தினால ஒரு முடிவு வேணும். இந்த காரணத்தினாலே ஒரு வேடன் என்ன பண்றான், பாக்குறான், இதுல ஏதோ சத்தம் வருகிறேன்னு சொல்லிட்டு அம்பை விட்டுட்டான். சப்தவேதின்னு ஒரு அம்பு இருக்குது, அது சப்தம் வரக்கூடிய திசையை நோக்கி செலுத்தினால் அந்த அம்பு பயிற்சி பெற்றவர்கள் அந்த குறியை தாக்கும். இந்த ராமாயணத்துல கூட இருக்கு. ஆக இவனுடைய காலை தாக்கிய காரணத்தினால் கிருஷ்ண பரமாத்மா குருதி வருகின்றது, பார்க்கிறான் வேடன். ஆக தன்னுடைய அந்திம காலம் வந்துட்டு பாண்டவர்கள் மிக அற்புதமாக அந்த கிரியைகளை எல்லாம் செய்கின்றார்கள். இந்த வேடன் மட்டும் என்ன பண்றான், நம்மளாலதானே இப்படிப்பட்ட ஒரு அவதார நிலைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த காலம் கடைசி வரைக்கும் பக்கத்திலே இருக்கிறான். இப்ப எவனும் இருக்க மாட்டான், பிள்ளையா இருக்கிறது இல்லையே. அதனாலதான் கண்ணதாசன் எழுதுனா காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் விட்டாரு. ஆகையினாலே இப்படிதான் ஒரு டவுன் பஸ்ல ஏறின உடனே முதல் பாட்டை தான், வீடு வரை மனைவி வீதி வரை பிள்ளை காடு வரை கடைசி வரை யாரும், நம்ம பஸ் விட்டு இறங்கிட வேண்டியதான். ஆகையினால் மிக அற்புதமாக அதுல எல்லாம் எரிந்த பிறகு சாம்பலான பிறகு பரமாத்மாவினுடைய ஹிருதயம் மட்டும் அப்படியே இருக்கு. அது நம்மளுடைய ஹிருதயம் மாதிரி மாமிசங்களாலும் தசைகளாலும் அதிலே ஒரு விதமான காந்த சக்தி இருக்கு. அதை எடுத்து பார்க்கிறோம் இந்த வேடன். ஒரு விதமான ஈர்ப்பு சக்தியானது, ஒரு மின்சார சக்தி போன்று இருக்கக்கூடிய ஒரு சக்தியானது பயந்துட்டான். அவன் என்ன பண்ணா, மரப்பெட்டியில அதை வைத்து ஆத்துல விட்டுட்டான். எப்படி கர்ணனை மகாபாரதத்துல ஆத்திலே வைத்து அந்த பேழையானது ஒரு தேரோட்டி இடத்துல சேர்ந்ததோ, அதுபோல இது நதி வழியாக சேர்ந்த இடம் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூட இந்த இடத்துக்கு வந்து. ஆக அதை மன்னன் எடுத்து பார்த்தா இதுல ஒரு விதமான அதிர்வுகள் இருப்பதை பார்த்தான். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, செம்பு இதெல்லாம் செப்பு விக்கிரகமானது அதிர்வுகளை கடத்தக்கூடிய தன்மை. இந்த ஒயர் அலுமினியம் இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் ஒயர் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோமே, இது கண்டக்டர் என்று சொல்லப்படக்கூடிய மின்சக்தியை கடத்தக்கூடிய பொருட்களாக விளங்குகின்றன. ஊட்டி என்று சொல்லப்படக்கூடிய மரம் இருக்கின்றது, அது கடத்தா பொருளாக விளங்குகின்றது. அதனால்தான் அந்த எலக்ட்ரிக் வேலை செய்யறவங்க ஒரு மரத்துல நின்றுகிட்டு வேலை செய்யறதெல்லாம் இன்னைக்கும் வழக்கமாக விளங்குகின்றது பெரியவர். என்ன பண்ண இந்த வந்தது பார்த்தா ராஜா. ஆக இதை ஒரு கடத்தா பொருளுக்குள்ளதான் வைக்கணும்னு முடிவு பண்ணிடலாம். ஆக இப்ப கல்லு முடியாது. அது மட்டும் இல்ல, சூரிய ஒளி படக்கூடாது, சூரிய ஒளி அந்த பொருளின் மேலே படக்கூடாது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பிறகு அவன் என்ன பண்றான்னா, ஒரு மரபொம்மைக்குள்ளே அந்த ஹிருதயத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டான். மரபொம்மைக்குள்ள அதை செய்யறது யாரு, அது ஒரு விஷயம். எம்பெருமானே விஷ்ணு பகவானே நாராயணனே ஒரு தச்சனுடைய உருவிலே வருகின்றான். வந்த பிறகு, நான் இந்த தொழிலிலே கை தேர்ந்தவன், இந்த கிருஷ்ணருடைய பொம்மையை நான் செய்கின்றேன் மரத்திலே. ஏன்னா கல்லுல செய்யறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க, சிற்பக்கலை தெரிந்தவர்கள் இருக்கின்றார், அதுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்கின்றது. இவ்வளவு உயரத்துல இவ்வளவு இருந்தா இவ்வளவு கை இருக்கணும், கால் இருக்கணும், பீடம் எவ்வளவு உயரத்துல இருக்கணும், இதெல்லாம் சிற்பக்கலை சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்ப இந்த மரத்துல சரி நீ செய்வியா, நான் செய்வேன், ஆனால் ஒரு நிபந்தனைன்றார் அந்த தச்சன். என்ன நிபந்தனை அப்படின்னா, நான் ஒரு 18 நாட்கள் இந்த சிலையை செய்வதற்கு எடுத்துக்கொள்வேன், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க. அந்த 15 நாள் ஆயிட்டு, 15 நாளும் வெளியே சத்தம் கேட்குது, இந்த கொத்துறா மாதிரி அடிக்கிற மாதிரி. ஓஹோ, ராஜா புரிஞ்சுக்கினான்,
ஓ வேலை நடக்குது அப்படின்னு 16 17 நாட்கள் சுத்தமா சவுண்டே வரல. 3 நாள் ஆயும் சத்தம் வரலையே, ஒருவேளை இந்த தச்சரிக்கை ஏதாவது ஆயிட்டுதோன்னு சொல்லி இந்த வாக்கினை மீறி கதவை தந்தான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா அங்க நேரடியாக காட்சி தந்தார். இப்ப என்ன ஆயிட்டுன்னு கேட்டா, அந்த சிலையானது, அந்த மரச்சிலையானது அது வரைக்கும் எந்த நிலையில இருந்தோ அப்படி நின்று போச்சு மரச்சிலை. அதனாலதான் அந்த பூரி ஜெகநாதர் சிலையினுடைய அந்த கைகளுக்கு அந்த விரல் எல்லாம் இருக்காது, அப்படியே இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்காது. அதுலயே சங்கு சக்கரமா இருக்கிறத நீங்கள் பார்த்து இருக்கலாம். அப்போ சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா, இந்த சிலையை இப்படியே பிரதிஷ்டை பண்ணலாம் ஆகும். ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, காலப்போக்கில் அறிவியல் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இது இந்த அதிர்வுகள் இருக்கக்கூடிய விஷயமானது மரத்தை அரிக்க ஆரம்பிச்சு கரையான்கள் எல்லாம். தேவாரம் பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள், இன்னும் அதிகம். இந்த 12 திருமுறையில எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. பாதி இது கரையான் அரிச்சு போச்சு, பாதி தில்லை சிதம்பரத்துல நடந்த விஷயங்கள். அதனால அரிக்க ஆரம்பித்த காரணத்தினால இந்த சிலைக்கும் வயது 12 ஆண்டுகள் என்பதை நிர்ணயித்து, மற்ற கோவில்களுக்கெல்லாம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை எப்படி கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றதோ, அதுபோல இந்த சிலைகளையும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரும் பார்க்காத அது மாத்துறது ஒரு பெரிய. அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ஒரிசா கவர்மெண்ட், நீங்க நம்பவே மாட்டீங்க, இதெல்லாம் ஆன்மீகத்தில் நடக்குதான்னு கேட்டா நடக்குது. அன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அதை யாரும் பார்க்கப்படாது. இந்த சிலையிலிருந்து இந்த சிலைக்கு ஹிருதயத்தை மாத்துறாரு, அவரே கண்ணை கட்டிப்பார். கண்ணை கட்டிட்டு கை தேர்ந்த ஒருவரால் தான் இது மாற்றப்படுகின்றது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 12 ஆண்டும் அந்த சிலை தான் உற்சவ மூர்த்தியாகவும் வெளியே வருகின்றது. மூலவ மூர்த்தியே உற்சவ மூர்த்தி, ரத யாத்திரை என்று சொல்லப்படும் போது இவரே மாற்றும் போது ரதத்தையும் மாற்றி தான் ஆகணுன்ற காரணத்தினாலே அந்த ரதமும் ஆண்டுக்காண்டு மிக அற்புதமாக மாற்றப்படுகின்றது என்பது பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆக காற்று எதிர்ப்பக்கம் வீசுகின்றது. ஆக 7வது அடுக்கிலே இருக்கக்கூடிய பானையிலே, மண்பானையிலே இருக்கக்கூடிய பிரசாதம் முதலிலே வேகின்றது. ஆக அந்த சுதர்சன சக்கரமானது எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மை நோக்குவது போல் இருக்கின்றது. ஆக அவருடைய இதயமானது இன்னும் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் எப்ப நடக்குதுன்னு கேட்டா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. 5000 வருஷமாக அவனுடைய ஆத்மா இந்த கலியுகத்தை தாங்கி நடத்துகின்றது என்ற காரணத்தினாலே அற்புதமாக இன்னமும் அந்த அதிர்வுகள் இருப்பதை அங்கே இருக்கக்கூடியவர்கள், சென்று வந்தவர்கள் உணர்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது, பெரிய